அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை ஆவணி மாதத்துடைய முதல் நாள், விஷ்ணுபதி புண்ணிய காலம். பெருமாளுடைய மிக அற்புதமான வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நேரம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம்தான். அப்படிப்பட்ட முக்கியமான ஒரு நாளில் பெருமாளை நம்ம எந்த முறையில் வழிபட்டால் குடும்பத்துக்கு நல்ல செல்வ வளம் பெருகுங்கிறது இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். ஏகாதசி விரதத்துக்கு இணையானது தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால விரதம். எல்லா மாதமுமே வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசியாக இருக்கட்டும், தேய்பிரை ஏகாதசியாக இருக்கட்டும், அதே மாதிரி வருஷத்தில் மொத்தம் 4 நாட்கள் வரக்கூடியது தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். வைகாசி முதல் நாள், ஆவணி முதல் நாள், கார்த்திகை முதல் நாள், அப்புறம் மாசி மாதத்துடைய முதல் நாள். இந்த 4 அந்த தமிழ் மாதத்துடைய முதல் நாளையும் வரக்கூடியது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். இதில் நாளை வரக்கூடிய ஆவணி மாதத்துடைய முதல் நாள், அதுவும் சனிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு நேரம். பெருமாளுக்கு உரிய ஒரு சனிக்கிழமையில் இது வந்திருக்கக்கூடியது ரொம்ப அந்த நாட்களில் நம்ம பெருமாளை வழிபாடு பண்ணால் நமக்கு பல மடங்கு பலன் நமக்கு கண்டிப்பாக நிச்சயம் கொடுக்குங்க. அப்படிப்பட்ட சிறப்பான இந்த விஷ்ணுபதி புண்ணியகால வழிபாட்டை நம்ம எப்படி மேற்கொள்கிறது, எது மாதிரி நம்ம சுவாமி வழிபடணுங்கிறதான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலில் நாளைக்கு நீங்கள் இந்த வழிபாட்டை ஒரு 10-30 மணிக்குள்ளே கண்டிப்பாக மேற்கொள்ளணும். மொத்தம் நம்ம 27 முறை பெருமாளை கொடிமரத்தோடு சேர்ந்து நம்ம சுற்றி வரணும். அதாவது கொடிமரத்தோடு சேர்த்து நம்ம வலம் வருவோம் பார்த்திங்களா, அந்த சுவாமியும் பெருமாளையும் எல்லாம் கோவிலில் எப்படி சுற்றி வருவோம், அதே மாதிரி 27 முறை நீங்கள் அந்த கொடிமரத்தோடு சேர்ந்து நம்ம வலம் வரணும். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பெருமாள் கோவிலுக்கு நீங்கள் பெருமாள் கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே துளசி இலையோ இல்லை வாசனை இருந்த மல்லிகைப்பூ வாங்கிக்கலாம். எந்த பூக்கள், ரோஸாக இருக்கலாம், எது வேணாலும் வாங்கிக்கலாம். நம்முடைய தாயாருக்கு நீங்கள் மல்லிகைப்பூ நீங்கள் நாளைக்கு வாங்கி கொடுக்கறது கூடுதல் விசேஷம். 27 முறை நம்ம பெருமாளை வலம் வரப்போ நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பிளாஸ்டிக் கவரில் 27 பூக்கள் எடுத்துக்கலாம். எண்ணிக்கையில் எடுத்துகிட்டு போகலாம், ரோஸ் எடுத்துக்கலாம், எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒவ்வொரு முறை நம்ம வலம் வரப்பையும் அந்த கொடிமரத்தின் கீழே ஒரே ஒரு பூவை நீங்கள் நம்ம போடணும். ஏன்னா நம்ம எண்ணிக்கையில் நம்ம பண்ணுறப்ப சில நேரம் நமக்கே கணக்கு தெரியாமல் டக்கு நம்ம மறந்துடுவோம். அதற்காக தான் 27 பூக்களை நீங்கள் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு முறையும் நம்ம ரவுண்டு வரப்போ ஒவ்வொரு பூவாக நீங்கள் கொடிமரத்துக்கு கீழே போடணும். அப்படி நம்ம வலம் வரப்போ உங்களுடைய மனசில் எந்தவித சஞ்சலங்களோ எதுவுமே இருக்கக்கூடாது. பெருமாளுடைய நாமத்தை மட்டும்தான் நீங்கள் சொல்லணும். வேறு எந்த வித நாமங்கள் உங்கள் வாயில் உச்சரிக்கக்கூடாது. பெருமாளாக இருக்கட்டும், தாயாராக இருக்கட்டும், அதாவது நம்முடைய மனசு, உடம்பு இது எல்லாமே ஆன்மீக ரீதியாகவே இருக்கணுங்கிறது தான் இதுக்கு ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படி கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லலாம், ஓம் நமோ நாராயணா சொல்லலாம், அப்படி எந்த ஒரு நாமங்கள் வேணாலும் இருக்கலாம். அப்படி நீங்கள் சொல்லிகிட்டே நீங்கள் வலம் வரணும். 27 முறை நம்ம இது மாதிரி வலம் வந்ததுக்கப்புறமேட்டு 27 பூக்கள் போட்டிருப்போம் பார்த்திங்களா, நம்ம அந்த கொடிமரத்து கீழே. அப்படி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் பெருமாளைக்கிட்டையும் தாயார்கிட்டையும் உங்கள் பேரில் கூட நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் உட்காந்து நல்லா ஆத்மார்த்தமாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சொல்லி உங்களுடைய தலையெழுத்து கண்டிப்பாக மாறணும். அதாவது நமக்கே கஷ்டப்படணுங்கிற ஒரு விதி இருந்தால் கூட யார் ஒருத்தங்க இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நம்ம பெருமாளை இப்படி 27 முறை வலம் வந்து கொடிமரத்து கீழே ஒரு பூ வச்சு இப்படி 27 முறை சொல்கிற வலம் வரப்பெல்லாம் பெருமாளுடைய நாமங்களை சொல்லிக்கிட்டே யார் ஒருத்தங்க பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் விதியே எழுதியிருந்தால் கூட அந்த விதியை மாற்றக்கூடிய சக்தி இந்த பெருமாளுக்கு கண்டிப்பாக இருக்குது. அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்கு இருக்குது. இந்த புண்ணிய கால நேரங்கிறது அதாவது இன்று வெள்ளிக்கிழமை அந்த அதிகாலை ராத்திரி 1:30 மணிலேருந்து நம்ம சனிக்கிழமை காலையில் 10:30 மணி வரைக்கும் இருக்குது. இந்த நேரத்தை நாங்கள் தவறு விட்டுட்டோமா அப்படிங்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைய தினம் சனிக்கிழமையில் உங்கள் வீட்டிலையே ஒரு சின்னதான ஒரு நெய் தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு, அதாவது நம்மளே சுற்றி வருவோம் பார்த்திங்களா, அதாவது நம்ம கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே உங்களை நீங்களே ஒரு 27 முறை சுற்றி இதே மாதிரி ஓம் நமோ நாராயணாவோ கோவிந்தாவோ அந்த நாமங்களை சொல்லி நல்ல ஆத்மார்த்தமாக பெருமாள் கிட்ட வேண்டி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள், பொருளாதார ரீதியான மாற்றங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் நிச்சயம் உண்டாகும். இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.